ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்சைம் இண்டக்ஷன் அப்படிங்கிற டாபிக் தான் நீங்க பார்க்க போறோம். என்சைம் அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். என்சைம் அப்படிங்கிறது மேஜரா எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிவர்ல இருக்கு. அது போக வந்து பார்த்தீங்கன்னா என்சைம்ஸ் வந்து மேஜரா வந்து பார்த்தீங்கன்னா மெட்டபாலிஸ்ல வந்து இன்வால்வ் ஆகும் அப்படின்னு தெரியும். அப்போ என்சைம் இண்டக்ஷன் அப்படின்னா ஒன்றும் கிடையாதுங்க. என்சைம் இண்டக்ஷன் அப்படிங்கிறது என்சைமோட ஆக்டிவிட்டியை என்ஹான்ஸ் பண்றது. அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து என்சைம் இண்டக்ஷன் அப்படிங்கிறது. அதாவது ஒன்றும் கிடையாது, ட்ரக் இல்லைன்னா சப்ஸ்டன்ஸ் போயிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா இன்க்ரீஸ் த என்சைம் ஆக்டிவிட்டி. ட்ரக் இப்போ நம்ம எடுத்துக்கிற ட்ரக் ஏதாவது ஒரு ட்ரக் நம்ம உடம்புல இருக்கிற மெட்டபலைட் பண்ணக்கூடிய என்சைம்ஸோட ஆக்டிவிட்டி என்ஹான்ஸ் பண்றதுனால வேற ஒரு ட்ரக்கோட மெட்டபாலிசம் வந்து என்ஹான்ஸ் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து என்சைம் இண்டக்ஷன். அதாவது ட்ரக் இல்லைன்னா சப்ஸ்டன்ஸ் இன்க்ரீசஸ் த என்சைம் ஆக்டிவிட்டி. அப்போ என்சைமோட ஆக்டிவிட்டி என்ஹான்ஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீசஸ் தி மெட்டபாலிசம். மெட்டபாலிசம் வந்து ஆட்டோமேட்டிக்கா என்ஹான்ஸ் ஆயிடும். மெட்டபாலிசம் என்ஹான்ஸ் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து இது வந்து பார்மகோகைனடிக் பாராமீட்டரையும் எஃபிகசி டாக்ஸிசிட்டி இந்த ரெண்டையுமே வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து என்சைம் இண்டக்ஷன். ஓகேங்களா? இந்த என்சைம் இண்டக்ஷனோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமா வந்து 3 ஸ்டெப்ஸ். என்ன அப்படின்னா மேஜரா வந்து பார்த்தீங்கன்னா லிகாண்ட் பைண்டிங், ஜீன் டிரான்ஸ்கிரிப்ஷன், அப்புறம் வந்து இன்க்ரீசஸ் த என்சைம் ஆக்டிவிட்டி. ஒன்றும் கிடையாது. இப்போ எந்த ஒரு ட்ரக்ஸா இருந்தாலும் சரி அந்த ட்ரக் என்ன பண்ணணும், அந்த ட்ரக்ஸை நம்ம என்னன்னு சொல்லலாம், லிகான்ஸ்னு சொல்லலாம். அப்போ முதல்ல என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ட்ரக்ஸ், இப்போ இது வந்து ஒரு ட்ரக்னு வச்சுக்கோங்க, எக்ஸ்னு ஒரு ட்ரக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ட்ரக் வந்து முதல்ல போயிட்டு ரிசப்டார்ல போயிட்டு பைண்ட் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நியூக்ளியர் ரிசப்டார்னு வச்சுக்கோங்க. அப்படி பைண்ட் ஆகும் போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்குள்ள இருக்கிற டிஎன்ஏ, ஓகேங்களா, இதுல போயிட்டு மாடிஃபிகேஷன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன ஆகும், இதுல வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபேக்டர்ஸ் வந்து மாறும். அப்படி மாறுனுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், என்சைமோட சிந்தசிஸ் வந்து அதிகமாகும். என்சைம் சிந்தசிஸ் வந்து அதிகமாகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எந்த ஒரு செல்ஸா இருந்தாலும் சரி அந்த செல்லுல இருக்கிற ரிசப்டார்ல போயிட்டு ட்ரக் போய் பைண்ட் ஆகும் போது என்ன ஆகும், அதுல வந்து கான்ஃபர்மேஷனல் சேஞ்சஸ் வந்து நடக்கும். அப்போ கான்ஃபர்மேஷனல் சேஞ்சஸ் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபேக்டர்ஸ் மூலமா என்சைமோட சிந்தசிஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்சைமோட சிந்தசிஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், என்சைமோட ஆக்டிவிட்டி அதிகமாயிடும். என்சைமோட கவுண்ட் அதிகமா இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா என்சைமோட ஆக்டிவிட்டி வந்து அதிகமா இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் இந்த 3 ஸ்டெப்ஸ், அதாவது லிகாண்ட் பைண்டிங், லிகாண்ட் அப்படிங்கிறது ட்ரக்ஸ் வந்து போயிட்டு டைரக்டா வந்து நியூக்ளியர் ரிசப்டார்ல போய் பைண்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்குள்ள இருக்கிற டிஎன்ஏ அதோட ஜெனடிக் மெட்டீரியல் இருக்கு பார்த்தீங்கன்னா, ஜெனடிக் மெட்டீரியல்ஸ்ல அது சேஞ்சஸை ப்ரொடியூஸ் பண்ணி விடும். எந்த மாதிரியான சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபேக்டர்ஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணி விடும். அப்போ டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபேக்டர்ஸ் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்சைமோட சிந்தசிஸ் வந்து அதிகமாகும். என்சைமோட சிந்தசிஸ் அதிகமாயிருச்சு அப்படின்னா அல்டிமேட்டா என்சைமோட ஆக்டிவிட்டி வந்து என்ஹான்ஸ் ஆயிரும். இந்த 3 ஸ்டெப்ஸ் தான் வந்து மேஜரா மெக்கானிசம் வந்து என்சைம் இண்டக்ஷனை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஒரு 2 விஷயம் மட்டும் பார்த்துக்கலாம். எக்ஸாம்பிள் 1 என்ன அப்படின்னா பினடைன் அப்படின்னு சொல்லக்கூடிய லிகாண்ட். அதாவது பினடைன்ங்கிற ட்ரக் என்ன பண்ணும் அப்படின்னா சைட்டோக்ரோம் என்சைம்ஸ். மேஜரா வந்து பாத்தீங்கன்னா இந்த என்சைம்ஸ் எல்லாமே இந்த என்சைம் இண்டக்ஷனை பொறுத்த வரைக்கும் மேஜர் ஆக்ட் ஆகுறது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சைட்டோக்ரோம் என்சைம்ஸ்ல தான் வந்து மேஜர் ஆக்ட் ஆகும். அது என்ன பண்ணும் அப்படின்னா மேஜரா வந்து மெட்டபாலிசத்தை தான் வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறத மட்டும் நல்லா ஞாபகம். ஏன்னா என்சைம் அப்படின்னாலே நமக்கு மெட்டபாலிசம் தான் தெரியும். ஸோ இது எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா மேஜரா மெட்டபாலிசம் தான் அஃபெக்ட் பண்ணும். அப்போ இந்த பினடைன்ங்கிற ட்ரக் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சைட்டோக்ரோம் என்சைம்ஸ், அதாவது சைட்டோக்ரோம் B3A4 இந்த என்சைம் போயிட்டு என்ஹான்ஸ் பண்றதுனால, அதாவது இன்டியூஸ் பண்றதுனால ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், இந்த என்சைமோட ஆக்டிவிட்டி அதிகமாயிடும். இந்த என்சைமோட ஆக்டிவிட்டி அதிகமாயிருச்சுன்னா இந்த மாதிரியான ட்ரக், அதாவது வார்ஃபாரின், தியோஃபைலின், அதுக்கப்புறம் ஓரல் கான்ட்ராசெப்டிவ்ஸ் இந்த மாதிரியான ட்ரக்ஸ்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதோட மெட்டபாலிசம் வந்து பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிடும். அப்ப இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், சீக்கிரமா வந்து அது கிளியரன்ஸ் ஆயிடும் நம்ம உடம்புல இருந்து. அப்ப என்ன ஆகும், நம்ம அதிகமான டோஸ் வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். பினடைன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வார்ஃபாரின் எடுக்கும்போது அதோட ஆக்டிவிட்டி கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா டொபாக்கோ. இப்போ நிறைய பேருக்கு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்மோக்கிங் பண்றவங்க வந்து நிறைய டீ குடிப்பாங்க. டீக்கு வந்து நிறைய பேர் வந்து ஸ்மோக்கர்ஸ் வந்து அடிக்டடா இருப்பாங்க. அதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டொபாக்கோவை பொறுத்த வரைக்கும் டொபாக்கோல வந்து நிக்கோட்டின் இருக்கும். ஓகேங்களா? இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 2 என்சைம்ஸ், அதாவது SYP1A2 இல்லைன்னா SYP1A1 அப்படி இல்லை அப்படின்னா SYP2E1 இந்த மாதிரியான என்சைம்ஸ் இதெல்லாம் மெட்டபாலிக் என்சைம். ஓகேங்களா? இந்த என்சைமோட ஆக்டிவிட்டியை என்ஹான்ஸ் பண்ணும். இந்த 2 என்சைமோட ஆக்டிவிட்டி என்ஹான்ஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா
கெஃபின், தியோஃபைலின் இந்த ரெண்டுமே வந்து டீல இருக்கக்கூடிய மேஜர், டீ காஃபில இருக்கக்கூடிய மேஜர் காம்பவுண்ட். ஓகேங்களா? இதோட மெட்டபாலிசம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதோட மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து கிளியரன்ஸ் வந்து சீக்கிரமா வந்து முடிஞ்சிடும். ஸோ அதனால நம்ம என்ன அப்படின்னா டீ ஸ்மோக் பண்றவங்க நிறைய டீ குடிக்கலாம். அதாவது கம்மியான டோஸ் வந்து பத்தல, இன்னும் கொஞ்சம் நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிற திங்கிங் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஓகேங்களா? இப்போ 2 எக்ஸாம்பிள் பார்த்தாச்சு. அடுத்து இந்த என்சைம் இண்டெக்ஷனை எந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் எல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். மேஜரா வந்து பாத்தீங்கன்னா டியூரேஷன் ஆஃப் எக்ஸ்போஷர். டியூரேஷன் ஆஃப் எக்ஸ்போஷர் அப்படின்னா இந்த ட்ரக் இல்லைன்னா சப்ஸ்டன்ஸ். ஓகேங்களா? இது எவ்வளவு நேரம் பைண்ட் ஆயிருக்கு, எவ்வளவு நேரம் வந்து அந்த ட்ரக்கை நம்ம வந்து எடுத்துக்கிறோம். அதாவது எக்ஸாம்பிளுக்கு பினட்டாயின்னு வச்சுக்கோங்களேன். பினாட்டாயின் நம்ம எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறோமோ அதை பேஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா என்சைம் இண்டக்ஷன் அதிகமா இருக்கும். இதை நிப்பாட்டிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா என்சைம் இண்டக்ஷன் கம்மியாயிடும். ஓகேங்களா? அடுத்து ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா டோஸ் அண்ட் ஃப்ரீக்வன்சி. டோஸ் அப்படின்னா அமௌண்ட், எவ்வளவு அமௌண்ட் எடுத்துக்கிறோம், எத்தனை டைம்ஸ் வந்து எடுத்துக்கிறோம், அதை பேஸ் பண்ணியுமே வந்து சேஞ்ச் ஆகும். அடுத்து மூணாவது மேஜர் என்ன அப்படின்னு பார்த்தா ஜெனட்டிக் வேரியேஷன்ஸ். ஜெனட்டிக் வேரியேஷன்ஸ் அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு இண்டிவிஜுவல்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ் வந்து வேற வேற இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ஒரு மாதிரி என்சைம் ஆக்டிவிட்டி இருக்குன்னா இன்னொருத்தவங்களுக்கு வேற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்பெசிஃபிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு இண்டிவிஜுவலா வந்து ஜெனடிக் மெட்டீரியல்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிறதுனால இந்த ஜெனடிக் வேரியேஷன்ஸ் மூலமாகவும் என்சைம் இண்டக்ஷன் அப்படிங்கிறது மாடிஃபை ஆகும். ஓகேங்களா? அடுத்து ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தா ஏஜ். ஏஜ் அப்படிங்கிறது மேஜர் ஃபேக்டர். என்ன அப்படின்னா இப்போ சில்ட்ரன்ஸுக்கு, அடல்ட்ஸுக்கு, அப்புறம் ஓல்ட் ஏஜுக்கு. ஓகேங்களா? இவங்க 3 பேத்துக்குமே வந்து மெட்டபாலிசம் நார்மலாக வந்து டிஃபர் ஆகும். ஒவ்வொருத்தவங்களும் வேற வேற இருக்கும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து நல்லாவே வந்து என்சைம் இண்டக்ஷன் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகும். அடுத்து ஃபிஃப்த் ஒன்று மேஜரானது என்ன அப்படின்னா ஹெல்த் கண்டிஷன், ஹெல்த் இஷ்யூஸ் எதாவது மேஜரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேஷனுக்கு வந்து லிவர் டிஷ்யூ இருக்குது அப்படின்னா, அதாவது லிவர் டிசீஸ் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து லிவர்ல எதனா இன்ஜுரி இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு நார்மலாவே வந்து மெட்டபாலிசம்ல பிரச்சனை இருக்கும். அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லயுமே வந்து இந்த என்சைம் இண்டக்ஷன் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரியான மேஜரா வந்து 5 ஃபேக்டர்ஸ் தான் வந்து என்சைம் இண்டக்ஷன்ல வந்து இன்வால்வ் ஆகிறது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நீங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா என்சைம் இண்டக்ஷன் அப்படிங்கிறது. என்சைம் இண்டக்ஷன்ங்கிறது ஒன்றும் கிடையாது, என்சைமோட ஆக்டிவிட்டி என்ஹான்ஸ் பண்றது. என்சைமோட ஆக்டிவிட்டி என்ஹான்ஸ் பண்றது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா மேஜரா வந்து பாத்தீங்கன்னா என்சைமோட லெவலை வந்து அதிகப்படுத்திட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்சைமோட ஆக்டிவிட்டி என்ஹான்ஸ் ஆகும். என்சைமோட ஆக்டிவிட்டி என்ஹான்ஸ் ஆச்சுன்னா மெட்டபாலிசம் என்ன ஆகும், அதிகமாகும். மெட்டபாலிசம் அதிகமாயிடுச்சு அப்படின்னா பார்மகோகைனடிக்ஸ்லயும் அப்புறம் எபிகேசி, டாக்ஸிசிட்டி வந்து சேஞ்சஸ் வந்து வரும். ஓகேங்களா? இதுல மேஜரா வந்து பாத்தீங்கன்னா மெக்கானிசத்தை பொறுத்த வரைக்கும் 3 ஸ்டெப்ஸ். 1 பைண்டிங், அது 2 வந்து பாத்தீங்கன்னா ஜீன் டிரான்ஸ்கிரிப்ஷன், அதே மாதிரி என்சைம் சிந்தசிஸ். என்சைம் சிந்தசிஸ் அதிகமான ஆட்டோமேட்டிக்கா என்சைமோட ஆக்டிவிட்டி வந்து அதிகமாக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோல நம்ம வந்து வேற ஒரு டாபிக் பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பாய். நம்ம நெக்ஸ்ட் வீக்ல பார்க்கலாம்.